இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவர் பேசினார், சொன்னார், பிரசங்கித்தார், உபதேசித்தார், கடிந்து கொண்டார், விளக்கினார், ஓமையால் அநேக காரியங்களை விளக்கினார். இது எந்த பொருளில் சொல்லப்பட்டது, எப்படி நாம் இதை விளங்கிக் கொள்வது என்றெல்லாம் சில கேள்விகள் நமக்கே வரும். இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு அது எவ்விதமாக விளங்கியிருக்கும், பொருந்திருக்கும், புரிந்திருக்கும் என்று தெரியாது. அப்போ அதற்காகத்தான் நம்ம இன்றைக்கி என்னென்னா, அது வேத ஆராய்ச்சி என்கின்ற ஒரு காரியத்துக்குள்ளாக ஈடுபடுத்தி கொண்டு அநேக ஆய்வாளர்கள், வேத வல்லுநர்கள் அவர்களெல்லாம் நிறைய காரியங்களை நமக்கு அதை எடுத்து உரைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை தான் நம்ம கடந்த வாரங்களாகலாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது டெட் பரி தி டெட். அது என்ன? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இந்த வசனம் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா இது மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், செத்தவங்களை அடக்கம் பண்ணட்டோன்ற பொருள் எவ்விதமாக நாம் விளங்கிக் கொள்வது? அதை தான் நம்ம மத்தேயு 8:22 அந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்குறோம். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. த மேட்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி. எது முக்கியம், எதற்கு முக்கியத்துவம், எது முதன்மைப்படுத்த வேண்டும், அதுதான் இதனுடைய த ப்ரியாரிட்டி. அதை குறித்து தான் இது விளக்குகிறது. அதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். யூத கலாச்சாரத்திலே இறந்தவரின் உடலை அடக்கம் பண்ணி அது அழுகும்படியாக அதை முடிய விட்டு 7 நாட்கள் துக்கம் கொண்டாடப்படும். அதன் பின்பு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, த ஸ்லோஷம் என்று அழைக்கப்படும் 30 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும். ஆனாலும் அந்த துக்கம் கொண்டாடப்படுவது இறந்தவரின் சடலம் முழுமையாக அழுகி எலும்புகள் மட்டும் எஞ்சுகிற ஒரு நிலைமைக்கு அது வரும். அந்த காலம் 1 வருடம் வரை அது முடிவடைவது இல்லை. அதுக்கப்புறம்தான் எருசலேமின் சட்டப்படி இறந்தவரின் எலும்புகள் தோண்டி எடுக்கப்பட்டு இந்த ஓஷுவரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓஷுவரி என்று சொல்லப்படும் பெட்டிகளில் வைக்கப்படும். அந்த பெட்டி எலும்பு பெட்டி. அந்த நாளில் இறந்தவர்களின் மகன் துக்கம் கொண்டாடிவிட்டு மறுதினத்திலிருந்து அவனது தகப்பன் நியாய தீர்ப்புக்கு விடுதலை ஆனதாக நினைத்து அவன் சந்தோஷப்பட்டு கொள்வான். இது பாரம்பரிய செய்தி. இது பாரம்பரியமாக யூத குலத்திலே நடந்தது. அப்படி நடந்து கொண்டிருந்த காலகட்டம். இப்படி எலும்புகளை பெட்டியில் வைக்கும் கடைசி துக்க நாளை தான் அங்கே ஆசிலஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிலஜியம் என்று சொல்லுவது, அதாவது 2ஆம் அடக்கம் என்று அதற்கு பொருள். 2ஆம் அடக்கம். அந்த பெட்டிகளை தங்கள் குடும்ப கல்லறையில் அடக்கம் செய்வதை அவர்கள் அதுக்கு எப்படி சொன்னாங்கன்னா, சிட்ஷிவா என்கின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. அடக்கம் செய்யப்பட்ட பின் துக்கம் கொண்டாடும் 7 நாட்கள் என்றும் அதை சொல்லுகின்றார்கள். 7 நாட்கள் அமர்ந்திருப்பது, அதாவது சிட்ஷிவா அப்படின்றது அந்த சிட் என்கின்ற சொல், அந்த சிட்ஷிவா என்பது ஆக்சுவலாக அது ஒரு ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஷிவா அப்படின்றது எபிரேய மொழியிலே 7 என்பதற்கும் அது பொருளாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 7 days சிட்டிங், 7 நாட்கள் அமர்ந்திருப்பது. அதனால் அந்த காரியத்திற்கு அவர்கள் சிட்ஷிவா என்று சொன்னார்கள். இப்படி 30 நாட்களிலிருந்து 1 வருடம் வரை நீடிக்கும் இந்த ஆசிலஜியம் என்பது இவ்வளோ நாள் நீடிக்கும் என்கிற சடங்குகள் முடிந்து வரும் வரை அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களை அனுமதிக்கும்படியே அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்த சடங்குகள் முடியும் வரை கொஞ்சம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டது தான் அதனுடைய பொருள். அப்போ இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக அளித்த பதில் இந்த சடங்குகளை சுட்டி காட்டுவது தெளிவாக புரிகிறது. அவர்களது தகப்பன்மாரின் சடலங்கள் தங்களது குடும்ப கல்லறைகளில் புதைக்கப்பட்டு அழுகி கொண்டிருக்கிறது. தற்போது இறந்தவர்களின் சடலங்களோடு
முன் பிறந்த சடலங்களும் அழுகி கொண்டிருக்கிறது. சில சடலங்கள் 2ஆம் அடக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2 விதமாக இறந்து போனவர்களை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். அதுதான் நம்ம ஆழமான சத்தியம். அழுகி போக புதைக்கப்பட்டவர்களும் 2ஆம் அடக்கத்திற்காக காத்திருப்பவர்களும் ஆவர். மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்று குறிப்பிடுகையில் அந்த தகப்பன்மார்களை ஏற்கனவே மரித்தவர்களுடன் இணைத்து அவர் பேசுகிறார். ஆதியாகமம் 49:29 என்னை என் பிதாக்களுடன் அடக்கம் பண்ணுங்கள் என்று வசனம். நியாயாதிபதிகள் 16:31 தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. எபிரேய வேதங்களின் அடிப்படையிலும் அந்த இஸ்ரவேலின் சவ அடக்க முறைமைகளின்படியும் முற்பிதாக்களின் எலும்புகளை சேகரிப்பது பற்றிய பாரம்பரியத்தை இயேசு கிறிஸ்து சாடுகிறார். அதை என்ன பண்ணுறாரு? கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, சாடுகிறார். ஒரு புதிய இறை இயலையும் அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறந்த மாம்சீக சரீரத்தையும் இறந்த ஆவிக்குரிய ஜீவனையும் அவர் ஒப்பிட்டு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ரெண்டுத்தையும் இஸ் கம்பேரிங் போத். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது. 1 ராஜாக்கள் 11:21 பாருங்கள், தாவீது தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 11:43 பார்த்தீங்கன்னா சாலமோன் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வசனங்கள்லாம் பாருங்கள், மத்தேயு 6:25, மத்தேயு 10:28, மத்தேயு 26:41, யோவான் 3:6, யோவான் 6:63 இந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த வசனங்களின்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு சுத்திகரிப்பு இல்லை. எபிரேயர் 9:22 எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எபிரேயர் 9:26 அநேகருடைய பாவம் சுமந்து தீர்த்த ஒரே தரம் அவர் தீர்த்து முடித்தார் அப்படின்னு வருது. அதே போல் அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே போல் எபிரேயர் 2:7 இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்கு உண்டாயிருக்கு? நமக்கு உண்டாயிருக்கிறது. 3 வித சீஷர்கள். அந்த 3 வித சீஷர்கள், இருவர் வருகிறேன் ஒருவனை அழைக்கிறார். இருவர் வருகிறேன் என்று சொன்னார்கள், ஒருவனை அழைத்தார். எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொன்னது யார்? லூக்கா 9:57-62 நான் தலை சாய்க்கவும் இடமில்லை என்று இவர் சொல்லுகிறார். அதுக்கு பதில், என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு வேண்டும், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று அவர் பதிலளிக்கிறார். வீட்டில் உள்ளவர்கள் அனுப்பிவித்து நான் வர உத்தரவு வேண்டும், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்த்தால். எல்லா பதிலும் பாருங்கள், அவங்க சொன்னது இவர் சொல்கிறது, அவங்க கேட்டது இவர் சொல்லுவது என்று நாம் அதிலே பார்க்கிறோம். இப்படியாக சடலங்கள் அழுகி முடிந்து எலும்புகளான பின்பு அடக்கம் செய்யப்படுவதினாலோ பாரம்பரிய பழக்க வழக்க சடங்கு சம்பிரதாயங்களினாலோ மீட்பு என்பது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மீட்பை தவிர நமக்கு வேறே மீட்பு இல்லை. எசேக்கியேல் 37:13-14 சொன்னதை செய்வேன் என்று சொல்லுகிற கடவுள். இப்படிப்பட்ட 2ஆம் அடக்கத்தின் சடங்கு முறைகளில் கரைப்பட்டு போன தமது சீஷர்களை கடிந்து கொள்ளவே இப்படி அவர் சொன்னார். எபிரேயர் 3:15 பாருங்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்த இடம் கொடாதிருங்கள். இயேசு கிறிஸ்து தங்கள் மரித்தோரை என்று சொன்னதிலிருந்து அவர் 2 விதமான இறப்புகளின் வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அடுத்து, ஆவியிலே மரித்தவர்கள் சரீரத்திலே மரித்தவர்களை அடக்கம் செய்யட்டும் என்கிற
ஒரு அர்த்தம் நமக்கு தெளிவாக அதில் புரிகிறது. இன்னும் தங்கள் மரித்தோரை என்று குறிப்பிட்டதிலிருந்து அது உறவின் அடிப்படையில் சுயத்தினால் ஏற்படும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய அனுமதிக்காத எதிர் விளைவு என்பதையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இங்கே இறந்தவராக குறிப்பிடப்படுகிற இருதிறத்தினருமே சரீர மரணம் அடைந்தவர்களே. மரித்தோர் தங்கள் மரித்தோரை, மரித்தோர் தங்கள் மரித்தோரை. இன்று என்பதே நிச்சயம் என்பதை புரிய வைத்தார். இன்று என்பதுதான் நிச்சயம். 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்தில் செவி கொடுத்தார், இரட்சண நாளில் உதவி செய்தார். இரண்டுமே வெவ்வேறு சமயம் அல்ல, இன்றே, இப்பொழுதே. சங்கீதம் 95:8 அவருக்கு கோபத்தை விளைவிக்கும், தள்ளி போடுவது அவருக்கு பிரியமில்லாதது. தள்ளி போடுவது அவருக்கு பிரியமில்லாதது. லூக்கா 14:26-27 பார்த்தீங்கன்னா, தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால், யோவான் 6:44 கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ரோமர் 6:11 பாவத்துக்கு மரித்து கடவுளுக்கு பிழைக்கிறவர்களாக. ரோமர் 7:4 கடவுளுக்கு கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு. எபேசியர் 2:1 பாவங்களில் மரித்தவர்களாகிய நம்மை. எபிரேயர் 5:4 தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய கலப்பையின் மேல் கையை வைத்துவிட்டு திரும்பி பார்க்கிறவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. எபிரேயர் 6:4-6 மறுதலித்து போனவர்கள் மீண்டும் அவரை சிலுவையில் அறைவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2 பேதுரு 2:20-21 நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு விலகுவது அல்லது புறக்கணிப்பது என்று திட்டத்தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். அப்போ வலியுறுத்தி 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 சொல்லப்படுவது, வலியுறுத்துவது என்பது எது? பில் கிரஹாம் அவர் அழகாக சொல்கிறார். எதை பற்றினா, மத்தேயு 8:22 அவர் சொல்லுவது என்ன? நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கடினமாக தோன்றலாம். ஏனென்றால் நாம் அவர் சொன்னதை அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்னொன்று கிறிஸ்துவின் காலத்தில் யாராவது ஒருவர் தன் தந்தையை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர் இறந்து விட்டார் என்று மட்டும் பொருள் அல்ல, அவர் இறக்கும் வரை நான் அவருடன் இருக்க வேண்டும் என்பதும் அதற்கு பொருள். இறக்கும் வரை அவரோடு இருக்க வேண்டும் என்பதும் பொருள். இயேசுவிடம் பேசிய இவன் அவரது சீஷனாக ஆவதற்கு சாக்கு போக்கு சொல்லுவதாகத்தான் நமக்கு இங்கே புரிகிறது. சாக்கு சொல்லுகிறான். இயேசு சொன்னது போல செய்து அவரை பின்தொடர எவரும் சாத்தான் மூலமாக அவர்கள் சேராதபடி தடை வரும். ஆனால் இயேசு தமது அழைப்பின் செய்தியை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அழைப்பின் செய்தியை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் லூக்கா 9:23 படி அனுதினம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. மார்க் 3:31 ஊழியத்தை நிறுத்திவிட்டு வரும்படி அழைக்க ஆள் அனுப்பினார்கள். அதிலேயே 32-33 கடவுளின் சித்தம் செய்கிறவனே என்று மிக தெளிவாக அந்த வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஊழியம் என்று வரும்போது, ஊழியராக மாறும்போது, அவரை பின்பற்றி வரும்போது, அவரை பின்தொடரும்போது, அவர் சொன்னவைகளை ஏற்றுக்கொள்ளும்போது, அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி புரிந்து அந்த வார்த்தைகளில் நிலைத்திருக்கும்போது, அவரை குறித்து, அப்படிப்பட்ட மனிதரை குறித்து, அப்படிப்பட்ட சீஷர்களை குறித்து சொல்லப்பட்ட வேத வசனங்கள் மிக அழகாக தெளிவாக பாராட்டப்படும் வகையிலே, ரசிக்கப்படும் வகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் சுவிசேஷகனின் பாதங்கள் எத்தனை அழகாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, மரணம் கூட, பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அழகாக அருமையாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ மத்தேயு 22:14 அழைக்கப்பட்டவர் அநேகர். அதே போல் 1 கொரிந்தியர் 1:21 பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க அவருக்கு அது பிரியமாயிற்று.
அவருக்கு அது பிரியமாயிற்று. 1 கொரிந்தியர் 1:24 யூதரோ கிரேக்கரோ அழைக்கப்பட்டவருக்கு கடவுள் தேவ பெலன், தேவ ஞானம். ரோமர் 10:14-17 பார்த்தீங்கன்னா, விசுவாசியாதவர் தொழ முடியாது, கேள்விப்படாமல் விசுவாசிக்க முடியாது, பிரசங்கிப்பவர் இல்லாமல் கேள்விப்பட முடியாது, அனுப்பப்படாமல் பிரசங்கிக்கிறவர் இல்லை. அப்போ ஆனாலும் அனுப்புவதற்கு எல்லோரும் கீழ்ப்படியவும் இல்லை. முதலில் அனுப்பப்படுகிறவரின் விசுவாசம் கேள்வியினாலே, அவருடைய வசனத்தினாலே வரும். அவருடைய கேள்வியினாலும் வசனத்தினாலும். கேள்வி என்றால் கேள்வி கேட்பதல்ல, கேள்விப்படுவது. அதனால் ஆங்கிலத்தில் ஹியரிங் என்று வரும். நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் என்ன? என் வாழ்வில் மரித்தது எது? மரிக்கப் போவதாக நான் எதிர்பார்ப்பது எது? மரிக்கப் போவது எனக்கு என்ன நன்மையை கொடுக்கும்? நான் புறப்படுவதற்கு அதுதான் உண்மையான காரணமா? நானே ஜீவன் என்றவர் அழைக்கிறார். மரித்தவருக்காக அல்லது மரித்து போகிறவருக்காக அவரது அழைப்பை நாம் மறுக்கலாமா? இது ஒரு கேள்வி. நானே ஜீவன் என்றவர் அழைக்கிறார். அவருடன் செல்வதினால் நஷ்டம் எனக்கா, மரித்து போனவருக்கா? மரித்தவர் எப்படி மரித்தார்? என் அழைப்பு அவரை போல் மரிப்பவருக்கா அல்லது அவரை போல் மறியாமல் இருக்கவா? இதுவும் ஒரு கேள்வி. நான் செல்லாததற்கு உள்ளான காரணம் தள்ளி போடுவதா இல்லை தயக்கமா? ஏன் தயங்குகிறேன்? ஏன் தள்ளி போடுகிறேன்? லூக்கா 9:60 மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் கடவுளுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. ஏனென்றால் யோவான் 12:24 கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்று அழகாக சொல்லப்படுகிறது. லூக்கா 5:11 எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். லூக்கா 9:23 என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு. வெள்ளிக்காசுக்காக சிலுவையை விட்டு ஒருவன் ஓடினான். முதலில் ஓடினான். கெத்செமனேயில் சிலுவையை விட்டு மற்றவர்கள் ஓடினார்கள். மறுதலித்து சிலுவையை விட்டு பேதுரு ஓடினார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது யோவான் திரும்பி வந்தார். சிலுவையை தொலைத்துவிட்டு 10 பேர் பூட்டிய அறையில் அவரது சிலுவையையே தோமா சோதித்து பார்த்தார். இதுதான் சீஷர்களின் நிலைமை. மீண்டும் மரித்தோரிடமே திரும்பியவரை நமக்காய் அழைத்தார். மீண்டும் மரித்தோரிடமே திரும்பியவரை நமக்காய் அழைத்தார். இந்த ஆர்தர் பிளெசட் என்று ஒருவர், இவர் ஒரு புதுமையான ஊழியம் செஞ்சார். ஒரு நற்செய்தி ஊழியம். இது என்னென்னா, 12 அடி நீளமுள்ள ஒரு உண்மையான சிலுவை, ஒரு கட்டையில் செய்யப்பட்ட ஒரு சிலுவை. அதை அவர் கிட்டத்தட்ட 69,000 கிலோமீட்டர் அதை எடுத்துக்கிட்டே பயணம், எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போவார். இது 2021 கணக்குப்படி சொல்லப்படுகிறது. 2021 வரைக்கும் இத்தனை கிலோமீட்டர் போயிருக்கார். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போனாருன்னு தெரியல. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு உலகம் எங்கும் போகுது. நிறைய இடங்களில் ஏர்போர்ட்டில் அவருக்கு தடை விதித்தார்கள். அப்போ அவர் போராடினார். இது சிலுவை என்னுடைய லக்கேஜ், நான் வேறு லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தால் நீ எனக்கு கொடுக்க மாட்டியா? இதை நான் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அதை சுமந்து கொண்டே அநேக தேசங்களுக்கு அதை ரோட்டில் போகும்போது அதை கையில் தூக்கிட்டு போவார். 12 அடி சிலுவை உலகம் முழுவதும் அநேக தேசங்களுக்கு, இந்தியாவிற்கும் வந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு ஜனங்களுக்கு முன்னால் சிலுவை என்பது என்ன என்பதை காண்பித்து கொண்டே நடந்து கொண்டே கேட்பவருக்கு அதை உரைத்து புரிய வைத்து கொண்டே சென்றார் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மரித்தது சிலுவை, அதிலே நம்மை அவர் என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார். உயிர் கொடுத்ததும் சிலுவை.
நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு அவர் மரித்த சிலுவை தேவை என்பதை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடமையோடு கூட இந்த ஊழியம் நிறைவேறியது, நடந்து கொண்டிருக்கிறது, இன்றும் சொல்லப்படுகிறது, செய்து கொண்டிருக்கிறார். யோவான் 21:15-17 பாருங்கள். மீண்டும் மரித்தோரிடமே திரும்பியவரை நமக்காக அழைத்தார். எல்லாரும் விட்டு ஓடினாங்க. அந்த வெள்ளிக்காசுக்காக சிலுவையை விட்டு ஒருவர் ஓடினார். அவர் தான் முதல்ல யூதாஸ்காரியத். கெத்செமனேயில் சிலுவையை விட்டு மற்றவர்கள் எல்லாரும் ஓடிப்போனார்கள். மறுதலித்ததினால் பேதுரு ஓடினார். யோவான் மட்டும் என்ன பண்ணார், ஓடி போயிட்டார். ஆனால் சிலுவை கிட்ட வந்து பக்கத்தில் நின்றுட்டார். கடைசியாக அங்கே வந்து அவர் நின்றார். சிலுவையை தொலைத்து விட்டு 10 பேர் பூட்டிய அறையில் அவரது சிலுவையை தோமா சோதித்து பார்த்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து அவர்களுக்கு 40 நாள் தொலைத்த சிலுவையை நினைப்பூட்டினார். அதான் அப்போஸ்தலர் 1:3. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பூமியின் கடைசி பரியந்தம் சிலுவையை எடுத்து செல்லும்படி சொல்லி உயரே ஒரு மேகம் எடுத்து கொள்ள அவர் சென்று விட்டார் என்று அப்போஸ்தலர் 1:8-9 நம்ம பார்க்குறோம். உயரே ஒரு மேகம் எடுத்துக்கொள்ள. அதே போல் இழந்த சிலுவையை தேடாமல் அண்ணாந்து பார்த்தவரை தேவதூதர் அவர் மீண்டும் வரப்போவதை நினைப்பூட்டினார். சிலுவையை தொலைத்தவர்கள் மேல் வீட்டிலே ஜெபம் செய்தார்கள். மீண்டும் சிலுவையை எடுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்கு கிடைத்தது. மீண்டும் சிலுவையை எடுத்த பின்புதான் அவர்களுக்கு ஆவியின் அபிஷேகம் கிடைத்தது. சிலுவையை எடுத்து செல்ல சபை பெருகியது. இடது கையில் சிலுவை, வலது கையில் அற்புதம். அதுதான் அப்போஸ்தலர் 3:7-8. அற்புதம் கண்டவர்கள் சிலுவைக்கு எதிராய் திரும்பினர். சிலுவை பற்றி கொண்டவர்களாய் ஜெபித்த ஜெபம் தைரியமாய் சுமந்து சென்றனர். இன்றளவும் நாம் பின்தொடர ஆதி திருச்சபையே உருவானது. எல்லாத்துக்கும் அடிப்படை எது என்றால் சிலுவை. அந்த சிலுவை ஊழியத்திற்கு ஆதாரமாக இருந்தது. ஊழியம் என்பதற்கு மறு பெயர்கள் என்ன? வேலை. வேலை 2 கொரிந்தியர் 6:3 குற்றப்படாதபடிக்கு இடறல் உண்டாக்காமல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பெயர் பொறுப்பு. எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடே செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இராது. இன்னொரு பெயர் திடமனது. இதெல்லாம் ஊழியத்துக்கு வைக்கிற பெயர். 2 தீமோத்தேயு 4:5 மனம் தெளிவுள்ளவனாய் இரு. ஊழியம் என்பது ஜெபிப்பது மட்டுமல்ல, பணி செய்வது, தவறாமல் கூடுவது, நம்முடைய ஆவியை அர்ப்பணிப்பது, ஊழியம் சமுதாயமாக மாற தூண்களாய் நிற்பது, படகு வலைகள் அனைத்தையும் விட்டு செல்வது, இதெல்லாம் தான் ஊழியம். இந்த ஊழியத்திற்கு அழைப்பு கொடுக்கும்போது தான் ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன், மரித்தோர் தம் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அழைப்பு, அதுவும் ஊழியம். அது மட்டுமல்ல, கை சேருவது அல்ல கை கோர்ப்பது, உடன் இருப்பது அல்ல உடன்படுவது, துணை நிற்பதல்ல இணைந்திருப்பது, பங்கு பெறுவது அல்ல பங்களிப்பது, கற்றுக்கொள்வதல்ல கற்று தேர்வது. அப்போ சமூகம் அப்படின்றது என்னது? ப்ரெசன்ஸ், உறவு, சமுதாயம், கம்யூனிட்டி, ஊழியம், இதெல்லாமே பாருங்கள் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. மினிஸ்ட்ரி இஸ் நாட் வேர் அண்ட் டேர், அது ஸ்பேர் அண்ட் ஷேர். God does not ask your ability or inability. He is asking your availability. கடவுள் உன்னிடம் முடியுமா முடியாதா என்று கேட்பதில்லை, வர முடியுமா என்று தான் கேட்கிறார். ஏனென்றால் முடியவில்லை என்றாலும் அவர் உன்னை முடியும்படி உன்னை அவர் மாற்றுவார். அதனால் உன்னுடைய எபிலிட்டியை கேட்குறதே இல்லை, அவைலபிலிட்டி தான் கேட்குறாரு அவருக்காக.
அதனால் ஊழியத்திற்கான அழைப்பு, அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு சொல்கிறோம். அப்போ அவர் எதற்காக அழைத்தார் என்றால் ஊழியத்திற்காக அழைத்தார். அப்போ ஊழியம் உண்மை உள்ளதா இல்லையா? அழைத்தவரே உண்மை உள்ளவர் என்றால் ஊழியத்திற்கு அவர் அழைக்கிறார், அந்த ஊழியம் உண்மை உள்ளது தானே. அந்த ஊழியத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? அதற்கு சாக்குபோக்கு சொல்லுகிறவராக இருக்கிறோமா? ஏனென்றால் அவர் அழைத்தால் அவர் நம்மை விடமாட்டார். அதுதான் முக்கியம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று பாருங்களேன், பின்பற்றுவது, பின்தொடர்வது. இது 2த்துக்கும் ஒரே வார்த்தை தான் ஆங்கிலத்தில் ஃபாலோன்னு வரும். ஃபாலோ என்பது 2த்தையும் சொல்லும். ஆனால் தமிழ் அப்படி இல்லை. பின்பற்றுவதும் ஃபாலோ தான், பின்தொடர்வதும் ஃபாலோ தான். ஆனால் 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் கடவுளை பின்பற்ற வேண்டும், கடவுள் நம்மை பின்தொடருவார். அவர் நம்மளை பின்பற்ற மாட்டார், நம்ம தான் அவரை பின்பற்றணும். அவர் நம்மை பின்தொடருவார். நாம் பின்பற்றாவிட்டாலும் நம்மை பின்தொடருவார். அதற்கு உதாரணம் தான் யோனா. அவரை பின்பற்றலை, ஆனால் ஆண்டவர் விடவே இல்லை, பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். அதனால் பின்தொடருகிறவராகிய கர்த்தர் நம்மை அழைக்கிறார், நாம் பின்பற்றுகிறவராக மாறுகிறோமா? ஏன்னா ரொம்ப அழகாக ஜீசஸ் சொல்கிறாரு, நான் எங்கோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அவன் சாவுக்கு போயிட்டு வந்துடுறேன், எங்கள் அப்பாவை புதைச்சிட்டு வந்துடுறேன்லாம் சொல்ல மாட்டான். அதனால தான் நான் எங்கே உண்டோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். 2 நாளாகவும் 29:11 கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி முன்பாக நிற்க, ஊழியம் செய்ய, தூபம் காட்ட தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் பாருங்கள். எவ்வளோ எல்லாமே பிஃபோர் காட். 1 பேதுரு 2:9 ராஜரீக ஆசாரிய கூட்டம், சொந்த ஜனம். மிக அழகாக நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. ஊழியக்காரன் கடவுளின் இரகசியங்களின் உக்கிரானக்காரன், அவன் உண்மையாய் காணப்படுவது அவசியம். 1 கொரிந்தியர் 4:1-2 மிக அழகாக சொல்லப்படுகிறது. நாம் உக்கிரானக்காரர்கள், உண்மையாய் காணப்படுவது மிக அவசியம். எதற்கு உக்கிரானக்காரர்கள் என்றால் கடவுளின் இரகசியங்களின் உக்கிரானக்காரன். இந்த வசனங்களின் இரகசியங்களை எடுத்து சொல்ல உக்கிரானக்காரர்கள் தேவை. தவறாய் போதிப்பதற்கு அல்ல, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவதற்கு. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.